சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அஷிஷோ, வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஞாபகம் இருக்கு. ஆட்டோல படிச்சுட்டு வரும்போது கூட ஒருவேளை ஆட்டோல மிஸ் ஆயிருக்குமோ? கரெக்ட், வீட்ல இருந்து கிளம்பும் போது இருந்துச்சு, காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இல்ல. அப்ப கண்டிப்பா ஆட்டோல தான் இருக்கணும். மேடம், நான் வந்துடுறேன் மேடம், ப்ளீஸ். அண்ணே, இங்க ஒரு ஆட்டோ பாத்தீங்களா? இல்லையாமா? இல்லையா? பார்க்கல. இந்த ஆட்டோ வேற இங்க இல்ல. இப்ப என்ன பண்றது? பேசாம வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடலாமா? இல்ல இல்ல வேண்டாம், அப்புறம் பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு திட்டுவாங்களே. ஏங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு வெளியில எல்லார்கிட்டயும் அரசியல்வாதி மாதிரி நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் வாக்குறுதி கொடுக்குறீங்க? ஏன் என்ன இப்போ? இது பாருங்க, நீங்க இந்த குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு சொன்னதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா மொத்த பொறுப்பையும் நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. ஏன்? ஏங்க, எப்படிங்க உங்க ஒரு ஆளால இந்த குடும்பத்தை பாத்துக்க முடியும்? நம்ம பொண்ணு அனு ஒண்ணும் கை குழந்தை கிடையாது. அவ இப்ப வளர்ந்துட்டா. அவளை நல்லா படிக்க வைக்கணும். அவ பெரிய மனுஷி ஆயிட்டானா நாளைக்கு நகை நட்டெல்லாம் சேர்த்து வச்சு அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க வேண்டாமா? அவ்வளவு பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து அவளை கரை சேர்க்கறதுன்னு அவளை சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ கடையை ஆரம்பிச்சு இப்பதான் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. அவ பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அவ எதிர்காலத்துக்கு பணத்தை சேர்த்து வைக்க பாருங்க. அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பாத்துக்க போறேன்னா எப்படிங்க உங்களால பாத்துக்க முடியும்? இந்த வீட்டுல என்ன ஒருத்தர் ரெண்டு பேரா இருக்காங்க? அத்தனை பேரையும் உங்க ஒருத்தரால பாத்துக்க முடியுமா என்ன? ஏன் இத்தனை நாள் கையில் பாத்துக்கல? எங்க கையில் பாத்துக்கிட்டாதான் நான் இல்லன்னு சொல்லலையே. அவ பண்ணதை நான் மறக்கவும் இல்லைங்க. அப்ப வீட்டுல யாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்ல, வீட்டுல யாரும் சம்பாதிக்கவும் இல்ல. இப்பதான் அன்பு சம்பாதிக்கிறாருல, அவர் நல்லா தானே சம்பாதிக்கிறாரு. ஏய் அட, அவன் தான் கொடுக்க மாட்டேங்கிறான்ல, இவ்வளவுதான் கொடுப்பேன்றான். அவங்கிட்ட போய் இவ்வளவு கொடு அவ்வளவு கொடுன்னு சொல்லி சண்டை போட சொல்றியா? ஏங்க, நான் வீட்டுல யார்கிட்ட சண்டை எல்லாம் போட சொல்லல. குடும்பம்னா எல்லாரும் பார்த்துதான் ஆகணும். உங்களுக்கு இருக்கிற மாதிரி குடும்பத்து மேல அவருக்கும் அக்கறை இருக்கணும்ல. இவ்வளவு வீட்டுல செலவாகுதுன்னா நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்களோ அவரும் அவரோட பங்குக்கு கொடுக்கணும்ல. அதை விட்டுட்டு அவர் இவ்வளவுதான் கொடுப்பேன்னு சொல்லுவாரா? நீங்களும் அதை கேட்டுட்டு செலவெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டான்னு நீங்களும் சொல்லுவீங்களாம். இதுல எனக்கு நியாயம் இருக்கு? இத பாருங்க, உங்க தம்பி பங்குக்கு இந்த வீட்டுக்கு என்ன பண்ணணுமோ அவரும் பண்ணட்டும். அதே மாதிரி எழில் தம்பியும் கண்டிப்பா பிசினஸ் ஆரம்பிக்க தான் போறாரு. கையில நாளைக்கு வேலைக்கு போக தான் போறா. எல்லாரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கலாம் தாங்க நானும் சொல்றேன். அப்படி எல்லாரும் சேர்ந்து செஞ்சாதான் யாருக்கும் எந்த கஷ்டமும் நஷ்டமும் வராது. அதை விட்டுட்டு நீங்க ஒருத்தரே பாத்துக்கிறேன்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமான விஷயங்க. ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அன்புக்கும் உனக்கு வித்தியாசமே இல்ல போல. ஏங்க, என்னங்க எனக்கும் அவருக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்றீங்க? நான் ஒன்னும் அவரை மாதிரி சுயநலமெல்லாம் ஒன்னும் யோசிக்கல. எல்லாருக்கும் எல்லாரும் சேர்ந்து செய்யணும் தான் சொல்றேன். நான் ஒன்னும் செய்யவே வேண்டாம்னு சொல்லலையே. இத பாருங்க, இப்பதான் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இன்னும் உங்களுக்கு குழந்தை கூட பிறக்கல. அவரே இவ்வளவு தெளிவா இருக்கும்போது இத்தனை வருஷமா நீங்க வேலைக்கே போகாம இருந்து இப்பதான் கொஞ்சமா பொறுப்பு வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு கொஞ்சமா வருமானத்தை பாத்துட்டு இருக்கீங்க. நமக்குன்னு ஒரு பொம்பளை புள்ள வேற இருக்கு. நாமளும் தெளிவா இருக்கிறதுல என்ன இருக்கு? ஏய், சும்மா என் மூளைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. அனுவ என்ன அப்படியே விட்டு போறேனா? அவளுக்கு செய்ய தான் போறேன். அதே மாதிரி எல்லாரையும் பாத்துக்க தான் போறேன். ஏங்க, அப்படி எல்லாரையும் பாத்துக்கிற அளவுக்கு நம்ம ஹோட்டல்ல ஒண்ணு வியாபாரம் கொட்டோன்னு கொட்டலையே. இப்பதான் கொஞ்சமா வளர்ந்துட்டு வரும். மொத்தத்தையும் எடுத்து கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஆயிடாதீங்க. ஏய், பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆமா, நான் எது சொன்னாலும் ஏன் வாயவே அடக்குங்க. பொண்டாட்டி பேச்ச ஆம்பளை கேட்டிருந்தீங்கன்னா நீங்க என்னைக்கு உருப்பிட்டு இருப்பீங்களே. ஏய், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்றதா சரின்னு பேசிக்கிட்டு இருக்காத. யாருக்கு எதை செய்யணும் எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். என் கடமை நான் கரெக்டா செய்வேன். சும்மா ஏதாவது பேசி டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காத.
கடைக்கு கிளம்பு போ. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசி. இப்ப புரியாது, எல்லாத்துக்கும் நேரம் வரும்போது தான் தெரியும். சொல்லு மச்சி. என்னடா இன்னும் ஸ்டாண்டுக்கே வரல நீ? வரவே மனசு இல்லடா. மனசு இல்லையா? ஆமாடா, என் ஆட்டோல இன்னைக்கு ஒரு பொண்ணு ஏறினா. அவளை பார்த்ததுல இருந்து என்னமோ ஒரு மாதிரி இருக்கு மச்சான். நான் மச்சான் புதுசா பொண்ணை பத்திலாம் பேசுற? அதை ஏன் கேக்குற? அடிக்கடி என்கிட்ட கேப்பல்ல உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு. அப்பெல்லாம் எனக்கு இந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் அந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு சொல்ல தெரியல. ஆனா இந்த பொண்ணை பார்த்த உடனே இவதான் நமக்கு ஏத்த ஜோடின்னு தோணுச்சு மச்சான். அவ அப்படி இருந்தா தெரியுமா, ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா அவ பொண்ணே இல்லடா. எது பொண்ணே இல்லையா? டேய், அவ பொண்ணு இல்ல தேவதான்னு சொல்ல வந்தேன்டா. ஏய் என்ன ரெக்க கட்டி பறந்து வந்தாளா அவ? அவ பறந்து வரலடா. அவளை பார்த்ததுல இருந்து என் மனசுதான் ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருக்கு. ஏண்டா பேச மாட்ட? ரோட்ல ஏதாவது பொண்ணு போச்சுன்னா தேவாங்க மாதிரி இருக்குன்னு கலாய்ப்ப. இப்ப என்னடானா தேவதைங்கிற, ரெக்க கட்டி பறக்குதுங்கிற. ஆனா நீயே ஒரு பொண்ண தேவதைன்னு சொல்றேன்னா அப்படி இருந்தாலடா அவ? ஆமாடா, அவளை பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாது. டேய் வாயை திறந்தாலே கலீஜா பேசுவ. இப்ப ஒரு பொண்ண பாத்துட்டு தேவதை பாக்க 2 கண்ணு பத்தாதுன்னு அடிச்சு விடுற. அப்படியே அவ கூட போக வேண்டியது தானே? அவ சரின்னு சொல்லி ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் போதும், நாய் மாதிரி அவ பின்னாடியே போயிருப்பேன்டா. ஆனா முடியலையே. ஏன் அவளுக்கு நாய் பிடிக்காதா? அது இல்லடா, அவ காலேஜ் படிக்கிற பொண்ணுடா. காலேஜுக்குள்ள எப்படி விடுவாங்க சொல்லு? ஆனா அவ ஆட்டோல இருந்து இறங்கி போனதுக்கு அப்புறம் திரும்ப அவளை எப்படா பாப்போன்னு தோணிட்டு இருக்கு மச்சி. அங்கே நின்னு பார்க்க வேண்டியது தானே? அவ எப்ப வருவானே தெரியலையே. அவளுக்கு ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு வேற சொன்னா. இந்நேரம் என் ஆளு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பா. மேடம் மேடம் மேடம், நான் ஹால் டிக்கெட் வந்து ஆட்டோல தான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் மேடம். இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் அங்க இல்ல, தேடியும் கண்டுபிடிக்க முடியாது மேடம். தயவு செஞ்சு என்ன இன்னைக்கு மட்டும் எக்ஸாம் எழுத அலோ பண்ணுங்க மேடம். நாளைக்கு நான் கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். இது பாரு ஆனந்தி, இதுல என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஸ்குவாட் ரவுண்ட்ஸ் வரும்போது ஹால் டிக்கெட் இல்லாம நீ எக்ஸாம் எழுதுறத பார்த்தாங்கன்னா அவங்க என்னதான் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் எக்ஸாம் ஹால்ல ஆள்மாறாட்டம் பண்றது, ஃபோர்ஜரி பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஹால் டிக்கெட் இல்லாம எக்ஸாம் ஹால்ல யாரையும் அலோ பண்ணக்கூடாதுன்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. இந்த விஷயத்துல என்னால உனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்க முடியாதுமா. எப்படியாவது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே ஹால் டிக்கெட் தேடி எடுத்துட்டு வாமா, இல்லனா எக்ஸாமே எழுத முடியாது.